கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சுட்டுப்பிடிக்கப்பட்ட 3 பேருக்கு 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு விமான நிலையம் பின்புறம் உள்ள காலி இடத்தில் தனியார் கல்லூரி மாணவி அவரது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த 3 பேர் அவர்களை தாக்கி அந்த கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் குணா என்கிற தவசி, சதீஷ் என்கிற கருப்பசாமி, கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் ஆகிய 3 பேரை மறுநாள் இரவு காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து பொது பிரிவுக்கு 3 பேரும் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1 மணி நேரம் விசாரணை மேற்கொண்ட நீதிபதி 3 பேருக்கும் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். திருவள்ளூர் அருகே அதிகாலையில் சரித்திர பதிவேடு குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் எம்ஜிஆர் நகர் ஏரிக்கரை பகுதியில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக அதிகாலையில் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்த இறந்து கிடந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இறந்து கிடந்தவர் மணவாள நகர் பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான நவீன் என்கிற குள்ளசீனி என்பது தெரியவந்தது. இவர் மீது கஞ்சா விற்பனை, கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியை பிடிக்க தனிப்படை போலீசார் பெங்களூரு விரைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள திம்சேம்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஐபோன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் டாடா தனியார் தொழிற்சாலையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உட்பட 40,000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணியாற்றும் பெண் தொழிலாளர்கள் தங்குவதற்கு லாலிகள் எனும் இடத்தில் விடியல் ரெசிடென்சி என்ற பெயரில் மகளிர் விடுதி கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் 4வது பிளாக்கின் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டதாக இருந்த குற்றச்சாட்டில் ஆயிரக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பெண் தொழிலாளியான நீலுகுமாரி குப்தா என்பவரை கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் நீலுகுமாரி குப்தாவின் ஆண் நண்பரான பெங்களூரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் உடந்தையாக இருந்தது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்ய தனிப்படை அமைத்து போலீசார் பெங்களூரு விரைந்தனர். கிருஷ்ணகிரி அருகே கார் ஓட்டுநர் நிர்வாண வீடியோக்களை காட்டி மிரட்டியதால் பியூட்டி பார்லர் உரிமையாளர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் பகுதியைச் சேர்ந்த வெண்ணிலா என்பவர் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு எதிரே லட்சுமி ஐடெக் பியூட்டி பார்லர் என்ற பெயரில் பியூட்டி பார்லர் ஒன்றை நடத்தி வருகிறார். இவருக்கு உதவியாக பியூட்டி பார்லரில் சம்ரா என்பவர் பணியாற்றி வரும் நிலையில் சம்ராவின் கணவர் சிராஜுதீன் வெண்ணிலாவிற்கு கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் வெண்ணிலாவிற்கு தெரியாமலே அவர் நிர்வாணமாக இருப்பது போன்ற காட்சிகளை சிராஜுதீன் வீடியோவாக பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. நாளடைவில் வெண்ணிலாவிற்கு இந்த சம்பவம் தெரியவந்த நிலையில் சிராஜுதீன் மற்றும் அவரது மனைவி சம்ரா வேலையில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தன்னிடம் இருக்கும் வீடியோவை கொண்டு சிராஜுதீன் தொடர்ந்து மிரட்டி வந்ததால் மன உளைச்சலுக்கான வெண்ணிலா தூக்க மாத்திரையை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிராஜுதீனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூரில் பெய்து வரும் தொடர் மழையால் நெசவு தொழில் பாதிப்படைந்துள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை, பொன்னேரி மற்றும் திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளில் 50,000க்கும் குடும்பத்தினர் நெசவு தொழில் செய்து வருகின்றனர். இப்பகுதிகளில் பெருமளவு புடவைகள் நெசவு செய்யப்படும் நிலையில் கஞ்சி போடப்பட்ட நூல்களை தரம் வாரியாக பிரித்து வெயிலில் காய வைத்து நெய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆனால் வடகிழக்கு பருவமழை காரணமாக திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் நூல்களை வெயிலில் காய வைக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாவதாக நெசவாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் 1 மாதத்தில் பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையில் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் நெசவு தொழிலாளர்கள் அரசு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெசவு தொழில் இப்ப இந்த மழை வந்ததுக்கு குடியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி வந்துடுச்சுங்க. அந்த தண்ணி வத்தினாதான் நாங்க இப்ப நெசவு தொழிலே செய்ய முடியும். அந்த தண்ணி வத்துறதுக்கு வெயில் வரணும். சரி, இந்த வெயில் வந்தாலும் என்னால நெசவு செய்ய முடியல. ஏன்னா பின்னாடி இருக்கிற குளம் தண்ணி போகாம அப்படியே இருக்கிறதால எங்களால நெசவு தொழிலே செய்ய முடியல. ஸோ இந்த
இந்த கவர்மெண்ட் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா, இந்த நெசவாளர்கள் எங்களை நம்பி ஒரு 15 குடும்பங்கள் இருக்கு, ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா பின்னாடி இருக்கிற அந்த நிலத்துல அந்த குளத்துல தண்ணியை தூர்வாருனீங்கன்னா, தண்ணி போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சீங்கன்னா நாங்க எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்போம். ஏன்னா இப்போ பொங்கல் பண்டிகை வேற வருது. பொங்கல் பண்டிகைக்கு கண்டிப்பா எல்லாருமே சாரீஸ் வாங்குவாங்க. தென்காசியில் இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும் என அறிவித்துவிட்டு முதலமைச்சர் ஏமாற்றிவிட்டதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதான வாக்குறுதியாக இருந்து வரும் நிலையில் சமீபத்தில் தென்காசியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுகுறித்து அறிவிப்பு ஏதும் வெளியிடாததால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், தென்காசியின் முதன்மையான வாக்கு உறுதியாக இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் இருக்கும் என முதலமைச்சர் தனது வாயால் பரப்புரையில் மக்களுக்கு அறிவித்தார் எனவும், ஆனால் தற்போது வரை அத்திட்டம் நிறைவேற்றப்படாமல் ஏமாற்றப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இதன் காரணமாக தென்காசியில் எங்கு சென்றாலும் மக்கள் கேள்வி கேட்கும் நிலைக்கு தான் தள்ளப்பட்டுள்ளதாக கூறிய அவர், முதலமைச்சர் இதனை புரிந்து கொண்டு இத்திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நகராட்சி, தென்காசி நகராட்சி, சுரண்டை நகராட்சி இப்படிப்பட்ட இடங்களில் அறிவித்த அத்தனையையும் ஒரு 1200 கோடிக்கு நலத்திட்ட உதவிகளையும் இந்த திட்டங்களையும் அறிவிக்கப்பட்டது. அந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட உடனே நாங்கள் எதிர்பார்த்த இன்னொரு 10 திட்டங்கள் நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அப்பொழுது எல்லோரும் உற்சாகமாக இந்த திட்டத்தில் இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் இருக்கும் என்பதை நம்பி ரொம்ப உரைப்பாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அவர்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அதில் அந்த இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் நாங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் சேர்க்கப்படவில்லை என்பதை மனம் வருத்தம் அடைந்தோம். குடியாத்தம் அருகே பள்ளி பேருந்து மோதியதில் 4 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வரதராமி அருகே உள்ள வரதரா ரெட்டிப்பள்ளி பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த ஜெயச்சந்திரன் மோல்ஷா தம்பதியின் 4 வயது பெண் குழந்தை வி மோட்டூர் கூட்ரோடு அருகே உள்ள தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்திருந்தார். வழக்கம் போன்று நேற்று பள்ளிக்கு சென்ற அவர் பள்ளி வேனில் வீடு திரும்பியுள்ளார். பள்ளி வேனில் இருந்து இறங்கிய போது எதிர்பாராத விதமாக பள்ளி வேன் மீது ஏறியதில் முன்பக்க சக்கரத்தில் சிக்கிய சிறுமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுமியின் சடலத்தை மீட்ட வரதராமி போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய பள்ளி வேன் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். பொன்னேரி பேருந்து நிலையம் ரூபாய் 1.45 கோடி மதிப்பீட்டில் அமைக்கும் பணி அடிக்கல் நாட்டு விழாவுடன் தொடங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பேருந்து நிலையம் பழமையடைந்த நிலையில் முழுமையாக இடித்து அப்புறப்படுத்தி புதியதாக கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். ரூபாய் 1.45 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் மீஞ்சூர் மார்க்கத்தில் செல்லும் பேருந்துகள் அம்பேத்கர் சிலை சந்திப்பிலும், செங்குன்றம் பெரியபாளையம் மார்க்கங்களில் செல்லும் பேருந்துகள் பழைய பேருந்து நிலைய சந்திப்பிலும், பழவேற்காடு மார்க்கத்தில் செல்லும் பேருந்துகள் தேரடி சந்திப்பிலும் நிறுத்தப்பட்டு பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள கோயில்களில் திமுக அரசு ஆகம விதிகளின்படி கும்பாபிஷேகம் நடத்துவதில்லை என்று மதுரையில் காடீஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை வண்டியூரில் உள்ள இந்து முன்னணி மாவட்ட அலுவலகத்தில் அவ்வமைப்பின் மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளிக்க கோரி போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் பள்ளிகளில் கூட எளிதாக போதைப்பொருள் கிடைப்பதாக விமர்சித்த அவர், கொலை, பாலியல் வழக்குகளில் கைதாகி ஜாமீனில் வெளியே வருபவர்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் திமுக அரசு ஆகம விதிகளின்படி கும்பாபிஷேகம் நடத்துவதில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், மக்கள் விழிப்போடு செயல்பட்டு திமுக அரசின் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் 2026இல் திமுக அரசுக்கு மக்கள் உரிய பதில் அளிப்பார்கள் எனவும் தெரிவித்தார். வருகின்ற 30ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்துள்ள தெய்வம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமானது நடக்கின்றது. விஜய் பலவீனமானவர், ஒரு பிரச்சனை நடந்தவுடன் ஓடி ஒளிந்து விட்டார் என்று சபாநாயகர் அப்பாவு கடுமையாக விமர்சித்துள்ளார்.
நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் பெருந்தன்மையாக நடந்து கொண்டதாக பொதுமக்கள் கூறுவதாக தெரிவித்த அவர், விஜய் பிரச்சனையை பார்த்து ஒளிந்து கொண்டதாக விமர்சித்தார். கரூர் விவகாரத்தில் முதலமைச்சரை சிறுமைப்படுத்த நினைப்பவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள் என்று காட்டமாக தெரிவித்த அவர், பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் விஜயை கைது செய்து முதலமைச்சர் சிறையில் அடைத்திருப்பார் என்றும் கூறினார். எந்த தலைவரும் தன் தொண்டன் இறக்க வேண்டும் என எண்ண மாட்டார் என பேசியவர் முதலமைச்சர் என்றும், முதலமைச்சரின் பெருந்தன்மையை சாதாரண மக்கள் பாராட்டிக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு, அவர் விஜய் எப்படி இருக்காருங்கிறத நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு எல்லாருமே சொல்றாங்க அவருடைய பலகீனமானவர். ஒரு பிரச்சனை வந்துன்னா பலகீனமானவர் ஓடி ஒழிச்சுக்கிடுவார். அதுதான் அவரும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உள்ள இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கக்கூடியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.